சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று இந்த சாய் அப்பா உன்னை தன் குழந்தையாக நினைத்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அப்பா என்ன குழந்தையாக நினைத்து என்று சொல்கிறாரே, நான் உன் குழந்தைதானே என்று நீ கேட்கிறாய். அதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் குழந்தையே, உன் அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம், இந்த சாய் அப்பா எப்பொழுதுமே உன்னை என் குழந்தையாகத்தான் நினைக்கின்றேன். உனக்கான ஒரு விஷயத்தை நான் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் இந்த நேரம், நான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே உனக்கு உணர்த்திவிடத்தான் நான் நினைக்கின்றேன். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறது, உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னை தன் குழந்தையாக நினைக்கிறேன் என்று சொன்னால் அதை கேட்டதும் என் குழந்தை மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? அதற்காகத்தான் நான் உடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன் அப்பா நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எதை சொல்ல நினைக்கிறதோ அதை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட விஷயங்களை எல்லாமும் நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக கவனத்தில் கொண்டு விடுவாய். உன்னை தேடி நான் வருவதை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் உனக்கு உன் அப்பா இப்பொழுது சரியான முறையில் புரிய வைக்க நான் வந்திருக்கின்றேன். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்க எப்பொழுதும் நான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையுமே நினைத்து கலங்கி விடாதே. இனி எந்த சூழ்நிலையும் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாமல் உன்னை தொடரும் இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் நேரம், அதனை நீ என்னவென்று சற்று உன்னிப்பாக கவனித்து, என் குழந்தை, பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ச்சியாக இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவியாய் தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் என்னவெல்லாம் யோசிக்கின்றேனோ அதை எல்லாமும் தந்துவிடத்தான் உன் அப்பா நான் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. எந்த காலமும் எல்லா நேரமும் நமக்கு ஒன்று போல இருப்பதில்லை. அதனால் நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ எதிர்கொள்ள துணிந்துவிடு. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்துவிடு. இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு கொண்டு நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இதனால் வரையிலும் நீ யோசித்த விஷயங்கள் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கும் சில சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து நிறுத்த நினைக்கிறதல்லவா? அதை எல்லாமும் நீ கடந்து வாழ வேண்டும். இதையெல்லாமும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்த வேண்டும். அதற்கு உன் அப்பாவின் அரவணைப்பு உனக்கு வேண்டும். நான் ஒரு தந்தையாக உன் முன்னால் நிற்கும்பொழுது நீ உனக்கு கிடைத்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? எதனால் இந்த நிமிடங்கள் உனக்கு இப்படி வேதனையை கொடுத்தது, எதனால் இந்த சூழ்நிலை உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த புரிதல் ஒன்று போதும். இனி உனக்கு நடக்கும் அத்தனை நிச்சயங்களும் நன்மைகளும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை எப்பொழுதும் செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்குள் பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்திருக்கும். ஆனால் அது உடனடியாக உனக்கு கிடைக்காது. அப்பொழுதுதான் பொறுமை இழந்து போய் விடுகின்றாய். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் என் குழந்தை மிக அதிகமாக வேதனைப்பட்டு விடுகின்றாய். நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசித்து என் குழந்தை நீ கலங்கும் இந்த நேரம், உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சில உறவுகள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் தான் அதிகமாக நினைக்கிறார்கள். எந்த இடத்தில் உன்னை துன்பப்படுத்தினால், அதாவது எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்று புரிந்து கொண்டு தான் உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே.
என் அன்பு குழந்தையே, நம்மை தேடி வரும் விஷயங்கள் எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி நாம் ஒவ்வொன்றிலும் நம்முடைய மனதையும் நம்முடைய ஆர்வத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லோருமே நம்மை காயப்படுத்தி விட்டார்களே என்ற ஒரு வேதனை உன் மனதில் ஒரு ஓரத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை எப்படி நாம் கடந்து வர வேண்டும் என்று புரியாமல் என் குழந்தை, நீ நிச்சயமாக மிகுந்த வேதனையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டாய். ஆனால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு கட்டாயமாக புரிந்துவிடும். உன்னை தேடி நான் வருவது உனக்கு எல்லா நிலையிலும் நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்படுவது போலவே நிச்சயமாக நடந்தே தீர வேண்டும் அல்லவா? நாம் விரும்புகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்து தர தயாராகிவிட்டேன் என்றால் அதை எல்லாமும் நீ முன்னின்று சரியாக உணர வேண்டிய இந்த காலம் வரும்பொழுது அதனை முழுக்க முழுக்க நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தையே, நாம் சந்திக்கும் சில விஷயங்கள் நமக்கு நல்ல புரிதலை தந்துவிடும். நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நிறைவாக கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாது. அதுபோலத்தான் உன் அப்பா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றுக்கு ஒன்றாக உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாது. எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருப்பது இனி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நடக்கும் நன்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்கள் கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் என் குழந்தை உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா எப்பொழுதும் என் குழந்தைக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நான் சொல்ல நினைப்பது இதுதான். சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் தலையில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டிருக்காதே. யார் நம்மிடத்தில் உதவி என்று வந்து நின்றாலும் இல்லை என்று மறுத்து விடாது. ஏன் தெரியுமா? அவர்கள் கேட்ட உதவி உன்னால் முடியும் என்றால் அதை நிச்சயமாக அவர்களுக்கு முன்னால் கொடுக்க முடியும் என்றால் அதை ஒருபொழுதும் நீ செய்யாமல் இருந்து விடாதே. நாளை இதற்காக நீ வருந்துவாய். இது எத்தனையோ விஷயங்களில் பொருந்தும் அல்லவா? நான் சொல்வது நிஜம் என்று என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை நீ தாண்டி வந்திருக்கிறாய் தெரியுமா? எத்தனை வேதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் தெரியுமா? தெய்வத்தின் சன்னதிக்குள் சென்று தெய்வத்திற்கு 100 ரூபாய் காணிக்கை இடுகின்றாய். ஆனால் வெளியில் உன்னிடம் கையேந்தி உணவு கேட்பவருக்கு 1 ரூபாய் கொடுப்பதற்கு நீ யோசனை செய்கின்றாய். இது தவறுதானே? இதை எப்படி அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும்? நீ கொடுக்கின்ற இந்த 100 ரூபாய்க்கு தெய்வம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கவில்லை. உண்மையான அன்பை, உண்மையான இறை பக்தியை நீ உணவு கேட்டவருக்கு உணவு அல்லது 100 ரூபாய் கொடுக்க மனமில்லை என்றால் கூட ஒரு சாப்பாடு வாங்குவதற்கான அந்த பணத்தை அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கலாம். அப்பா, நீ சொல்வதையெல்லாம் சரிதான். ஆனால் இன்று நிறைய பேர் ஏமாற்றுகிறார்கள். உணவு வேண்டுமென்று சொல்லி பணத்தை அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ சொல்லலாம். அது புரிகிறது. என்னவோ செய்துவிட்டு போகட்டுமே. வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள் என்று இருக்கும்போது அவர்களுக்கு அந்த உதவியை செய்தால் உன்னுடைய மனதிற்குள் திருப்தி கிடைக்கும் அல்லவா? உன்னுடைய மனது நிச்சயமாக அவர்களுக்கு கொடுத்ததை என்னை சந்தோஷப்படுத்தும் அல்லவா? இதனையாவது நீ இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி தேடி எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் வந்ததை என்பதை நான் அறிவேன். உன்னை ஆட்டி படைத்த இந்த கஷ்டங்களை எல்லாமும் என் குழந்தை நீ எப்படி கடந்து வந்தாய் என்பதையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும்பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களினால் நீ ஒருபொழுதும் தெய்வத்தின் மனதை நோகடித்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து எதையுமே நான் உனக்கு சரியாக தந்து கொண்டிருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம், நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து வருந்தக்கூடாது. உன்னுடைய மனது எல்லாவற்றையும் சரியாக எண்ண வேண்டும் என்பதற்காகத்தான். நீ எந்த இடத்திலெல்லாம் கலக்கம் கொண்டு நிற்கிறாயோ, எந்த சூழ்நிலையெல்லாம் வருத்தம் கொண்டு நிற்கின்றாயோ, வேதனைப்படுகிறாயோ, இதை எல்லாமும் என் குழந்தை இனிமேல் முழுக்க முழுக்க தெளிவோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து இனிமேல் நிச்சயமாக கலங்காதே. அப்பா உனக்கு யாரும் இல்லை என்று யார் சொன்னாலும் அது சரி,
அந்த இடத்தில் நீ புரிந்து கொள், உனக்காக இந்த தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதை, உன் அப்பா உனக்காக எப்பொழுதும் துணை இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு பதிலும் நீ நிச்சயமாக விரும்புவதை பெற்று தீர வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. உன்னுடைய ஆசைகள் என்னவோ, உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, அதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறக்காதே. தேடி தேடி எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து இந்த வாழ்க்கையினில் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ இனிமேல் மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் சில உண்மைகளை வைத்து நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் எந்த இடத்திலும் உனக்கு இனிமேல் வேதனைகளும் சோதனைகளும் தேவைப்பட போவதில்லை. இனி எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.